சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம் அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி மரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நான் கல்யாணம் பண்றது எனக்கு விருப்பம் இல்லப்பா. கல்யாணம் பண்ணிக்கணும்னு கல்யாணம் சொல்லி பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. புரிஞ்சு கூட என் முடிவு நான் மாத்தாரு. இன்னும் பிரைனஸ் பண்ணாலும் அதுதான் முடிவு. வருவான் இவன் கல்யாணம் பண்ணிப்பா, நம்ம 2 பேரும் நல்லபடியா இருக்கலாம்னு சொல்லி தான் நினைச்சேன். அதுதான் தப்பு. நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் இல்லை மேடம். எனக்கு அவர் தான் வேணும், அவர் கூட தான் நான் வாழணும். அவர் குழந்தைய நான் சமாளித்துட்டு இருக்கேன். நான் எதுவும் யாரையும் கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது இனிமேட்லேருந்து. கல்யாணம் பண்ற ஐடியா கிடையாதுன்னா ஏன்பா அவளோட அப்படி பழகினேன்? அவங்க தான் கம்பல் பண்ணாங்க மேடம். போய் இதுலேயே சொல்லுவேன். லேடிஸ் யாராவது கம்பல் பண்ணுவாங்களா மேடம்? அவரே சொன்னது கல்யாணம் இந்த மாதிரி நடந்தா வீட்டுல கல்யாணம் பண்ணி தருவாங்க இல்லன்னு சொல்லி அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. இவ்வளோ பொண்ணை பேர் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அசிங்கப்பா, எதனால நான் வந்தேன்? திருப்பி பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி கொடுப்பீங்க. வரணும் எனக்கு கவுசில உண்மையா உன்னை நான் காதலிச்சே கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வரையும் நினைக்கிறேன். நீங்க அம்மாவா? என்னம்மா அது? ஏன்பா நீ என்னப்பா சொல்லிட்டு போன வந்து? நான் சொல்லிட்டு போனேன். நீங்க வந்தா நீ கேட்டது என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன நீ? அன்னைக்கு வந்து நீங்க கேட்டதுக்கு அடிக்க வந்தோன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. யார் அடிக்க வந்தாங்க? நான் எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுல பேசிட்டு இல்லையா அன்னைக்கு என் பையனால நான் கல்யாணம் பண்ண முடியாது என்ன பண்ணிக்கிங்க சொன்னாரா இல்லையா? உங்க எதிர்க்கு என்ன பேசினாரு? நீ என்ன சொன்னீங்க? நீங்க அம்சிட்டு என்ன பேசுறாங்க? வெளிய அம்சங்க நீ போடா வெளிய. நீங்களே இங்க இருக்க அடிக்க கிட்ட யாரும் சொல்லலையே. உங்க உள்ள பேசுறது அடிக்க கிட்ட சொல்லலையே. யார் அடிக்க வந்தாங்க? யாரே அடிக்க சொன்னாங்க எனக்கு. தரல மாதிரி பேசன மணிக்கு வந்தீங்க? 12 மணிக்கு வந்தீங்க. அம்மா ஃபங்க்ஷன் போய் நீங்க அப்பதான் வந்தீங்க வீட்டுக்கு. அம்மா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? 8 மணிக்கு வந்த போய் சொன்னாங்க. நீ நாளைக்கு வரணும். நீங்க ஃபோன் பண்ணி கேட்டா என்ன சொன்னீங்க? ஃபங்க்ஷன்ல இருக்கேன். ஃபங்க்ஷன்ல இருக்கேன். 11 மணி வாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 11 மணிக்கு இல்ல. 8 மணிக்குலாம் வீட்டுக்கு வந்தா போய் நாங்க வரேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னாங்க? வரவே நாங்க பயந்துட்டோம். வரவே அதனால தான் உங்க வீட்டுக்கு நான் போய்ட்டு அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னோம். நீங்க எத்தனை மணிக்கு வேணாலும் பரவாயில்ல, நாங்க வீட்டுக்கு வருவோம். 12 மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. நாங்களா சொன்னோம்? அம்மா சொன்னாங்க. நாங்க நீங்க வர கூடாதுன்னு தான் நாங்க வந்து இப்ப போயிட்டு பேசணும் மேடம். அவங்க வீட்ல ஒத்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? அதையும் மீறி அவங்க வந்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா 12 மணிக்கு 2 பாடி விழுந்தாங்க. யார் 2 பாடி விழுந்தாங்க? ஏன் உங்க வீட்ல டைலடாக்ஸ்ல இருக்கா? எங்க வீட்ல யாரும் சாவணும்னு சொல்லல. இவங்க தான் சொன்னாங்க. உங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு? உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் வந்து நீங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை இதில் நீங்கள் என்னம்மா சொன்னீங்க? எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டு உன்னை பற்றி என்னென்ன சொன்னாங்க அவங்க? இவருக்கு டிபி இருக்கா? மாசான 10,000 இருக்குதான். டிபி இருக்கு. மேடம் இருக்குதான். இல்லாத எல்லாரோட ரிசல்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து மறுநாள் காத்தால வந்து என்ன வீட்ல என்ன மிரட்டுனாங்களா உங்கள? டிபி எல்லாம் சரி பண்ணறது வியாதி தான். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். வந்து என்ன சொன்னீங்க? இருக்குதான் எனக்கு. அன்னைக்கு சொன்னாங்க எங்க வீட்ல சொன்னாங்க. என்ன வாழ்வே மாயன் கமலஹாசன் காலத்துல இருக்கீங்களா? நான் சொல்றேன். டிபி நல்ல ஒரு ரீசன் சொல்றீங்க. மறுநாள் என்ன சொன்ன நீ? ராகவன் எங்க அண்ணன் சும்மா தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பேசக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணுவேன் தான். பேசல மேடம். நல்ல பொண்ணா இருந்தா வந்து கேட்டுக்கணும். நல்ல பொண்ணா இல்லையான்னு 7 வருஷம் தெரியலையா உங்களுக்கு? இந்த 2 மாசத்துல தான் தெரியறதா?
அந்த பொண்ணு மாசமா இருக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் தெரியறதா? எனக்கு கூட தெரியல மேடம். இந்த பொண்ணு ஒரே வாந்தி எடுத்துட்டு இருக்கு. எங்க அக்கா வந்து அன்னைக்கு நைட் அவ்வளவு மிரட்டினாங்க. இது மாதிரி தெரியவே தெரியாது. தெரியாது, நான் சொல்லல. உங்களை வேணா சொல்லிட்டு இருப்பேன். எங்க அம்மாக்கு தெரியும் பிரச்சனைன்னு சொல்லி நான் சொல்லல. அவங்களுக்கு எதுக்கு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் என்னோட வாழ்க்கை, என் புள்ளியோட வாழ்க்கை. நான் சரி போட்டோம். அவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்க, நான் சும்மா வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஒரே வாந்தி எடுத்துட்டு இப்படியே ஒரு கேரா படுத்துட்டு இருக்குது. எங்கேயுமே போகாம உள்ளே இருக்கு. என்ன ஆச்சு ஏது ஆச்சு? இந்த பொண்ணு எடுத்து ஆஸ்பத்திரியில காமிக்கலாம், டெஸ்ட் எடுக்கலாம், என்ன ஏதுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சொல்றா. அதுக்கப்புறம் நான் எப்படி விட்டு வைக்கிறது சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எங்கள் பெரிய மகனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆடி மாதம் எங்கள் மருமகளுக்கு சீர்கொண்டு கொண்டுருந்தாங்க. நாங்கள் அருந்தாங்களை பொண்ணு எடுத்துருக்குறோம். அந்த டைம் வரும்போது சீர்கொண்டு அன்றைக்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து பீச்சுக்கு போனாங்க. எங்கள் பையன் வண்டி வச்சுருந்தான், அந்த வண்டியில் கூப்பிட்டு போனேன். நான்லாம் போகல. போனால் இந்த பாப்பாவும் இவனும் அந்த பீச்சில் கண்டுபிடிச்சாங்க. அங்கேருந்து பைக்கில் வரும்போது பார்த்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த பாப்பாவை வான் பண்ணோம். நானும் என் மகளை கூட்டிகிட்டு போய் பக்கத்துலேயே அவங்க அக்கா வீடு ஒரு அக்கா இருக்குது. அவங்க அக்கா வீட்டுக்கு போய் நான் அவங்க ராம்துல்லா அவங்க மாமா பேர் அவர்கிட்ட சொல்லி உன்னை நான் விட்டு கண்ட்ரோல் பண்ண சொல்கிறேன்னு இந்த பாப்பா வேணாம் சொல்லிடுச்சு. அசிங்கம், எங்கள் மாமாட்ட சொன்னால் அடிப்பார், நான் இனிமேல் வந்து தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு 3 தெரு தள்ளி நீ ஒண்டியாக போயிடுவாமான்னு கேட்டேன். ராத்திரி எப்படி 10 மணி இருக்கும். இல்லை நான் போயிடுவேன்ச்சு. கூட்டு விட்டு அதோடு விட்டேன். அதோடு நான் அந்த பொண்ணை எதுக்குமே பார்க்கல. அதுக்கப்புறம் நான் நேரடியாக இவங்க எங்கேயும் பழகி பார்க்கல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்தது இவங்க 2 பேரும் தான் தெரியும். இப்போ என்ன பிரச்சனை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணு மாசமா இருக்கா. சரி பையன்கிட்ட கேளுங்க. அதுதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல கல்யாணம் பண்ணிக்க மேடம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க வந்து வேற எந்த தண்டனை ஊத்தலாம் சொன்னோம். ஆமா மேடம் நான் சொல்றது கேளுங்க. அவ தனியா தப்பு பண்ணிருக்க முடியாதுல்ல. உங்க பையன் நான் தப்பு சொல்ல. ஏன் இப்ப அவங்க 2 பேர் இப்ப அவளை கைவிட முடியாது. அது வந்து அவனுக்கு தான். அவன் மேல தப்பு இல்ல மேடம். அவன் மேல தப்பு இல்ல. 2 பேர் மேல தப்பு இருக்கு. அவன் கூப்பிட்டான் வீட்டுக்கு படி இருக்கட்டுமேப்பா. இருக்கட்டும். மறுநாள் வந்தீங்களே இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் உடனே எல்லாத்தையும் உடனே இந்த பொண்ணு உடனே இன்னைக்கு தான் பாத்துட்டேன் இந்த பாப்பாவை நான். இரு பாப்பா. எதுக்கு உடனே அத்தோட லைஃப் நான் வந்த உடனே வெளில இருந்து போறோம். பாருங்க. நான் வந்த பிறகு நீ வந்த பிறகு சொல்ல போறோம். அவ வீட்டுக்கு போவேன். ஆமா யாருமே தெரியாது பேசுறாங்க. நைட் ஆட்டோ ஓட்டுவேன். சரி உட்காருங்க. நைட் ஆட்டோ ஓட்டுவேன். காலைல போன் பண்ணாங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டுக்கு யாரும் இல்லாத போது அவங்க அப்பா அவ்வளவு பெருமையா அது? பெருமை இல்ல. அவ்வளவு ஒழுக்கம் தான் நீங்க போயிருக்க கூடாது. போ தெரிஞ்சதெல்ல. யாரு கூப்பிட்டாலும் அப்படி போயிடுவீங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டோம். யாரு கூப்பிட்டாலும் போயிடுவாரா? போய் மேடம் நான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன். நான் வேலைக்கு போன லீவ்லாம் போட முடியாது. இல்ல நீ இரு நான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிப்பாரு. எங்க வீட்டுல எங்க அம்மா இருப்பாங்க. இல்ல நீ இருக்கணும் இருன்னு சொல்வாரு. போய் சொல்றாரு மேடம் அவரு. நான் போய் சொல்ல அவசியமே இல்ல. போய் பேசுறியா பாரு ஆண்டவனுக்கு. சரி அன்னைக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க? எங்க மனசுல பேசுற பேச்சு மறுநாள் தாத்தால வந்து என்ன சொல்லிட்டு போற? இவங்க என்ன தெரியுமா நான் சொன்னாங்க? கல்யாணம் பண்ணுவேன், என்ன தவிர யாரும் நீங்க கட்டி கொடுக்க கூடாது. 3 மாசம் அது இவன் சொல்லிருக்கான். நாங்க வந்து வீட்ல கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் நாங்க வந்து வீட்ல பையன் வாக்கு கொடுத்திருக்கான். 3 மாசம் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த வயலும் நீங்க வந்தீங்கல்ல நைட்டு நீங்க தாத்தால வந்து என்ன பேச கேளுங்க. நாங்க வீட்ல வந்து சொன்னமே அந்த பொண்ணு மடக்கி மடக்கி சொன்னமே வந்து ஒரு வார்த்தை நான் சொன்னீங்களா நீங்க? நீ காத்தால நீங்க வந்து நைட்டு பேசுறீங்க. எல்லாரும் தெரியுங்க. நீங்க பேசுறது சரியில்லை. இவங்க கிட்ட சொன்னோம் எதுவுமே அவங்க அக்காவும் சொல்றது இவங்களும் சொல்றது ஏன் எங்களுக்கு தெரியும் இல்ல. அவங்க அக்கா வீடு 2வது வீடு சொல்லணுமா இல்லைங்களா? அங்க வந்து தவறு நடக்குது சொல்லணுமா இல்லையா? அது கண்டிச்சு பேசுறதுக்காக எங்க அக்கா வீட்டுக்கு வந்தோம். யாருமே வரவே இல்ல. இவர் மட்டும் தான் வந்து பேசினாரு. சரி நாங்க எப்படி பேசுவோம்? நாங்க எங்க ஜாதி வந்து எங்க பையனுக்கு ஃபோன் பண்ணிருக்கு இந்த பாப்பா. இருந்து இந்த பொண்ண நான் மாசமா இருக்கேன். எத்தனாம் தேதி பண்ணிச்சு தெரியாது எனக்கு. நாங்களே பேசிட்டு நாங்க கடை வச்சுக்கிறோம். அந்த கடையில பண்ணிருக்கு பாப்பா. கடையில இருந்தப்போ அப்போ ஃபோன் பண்ணிட்டு இவங்க எல்லாம் கேட்டுக்கிறான். நான் மாசமா இருக்கேன் சொல்லியிருக்கு பாப்பா. சொன்ன உடனே உங்க வீட்டுல யாரா பெருகளை கூட்டு வந்து எங்க வீட்டுல பேச சொன்னாங்களா? வந்தியா? வந்தோமே. எப்போ எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தீங்களா? அக்கா வீட்டுல உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எங்க வீட்ல பேச முடியாது, யாரும் பேச கூடாது நீங்க சொன்னீங்க. உங்க பையன் மட்டும் தனியா வந்தாரு. கேளுங்க வந்தாரா இல்லையான்னு கேளுங்க. அதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா? அதுதான் நாங்க இருக்கிறோம் இல்லங்க. வந்திருக்கணும்ல. சரி இப்ப என்ன மாதிரி சொல்றீங்க? அவங்க வரல. அப்போ இவனை கேளுங்க. எங்களுக்கு நாங்க உன வான் பண்ணி எத்தனையோ ஒரு அமைச்சிருக்கோம். நீ அதை மதிக்க மாட்டேங்கிற. நீங்க வான் பண்ணீங்களா? ஆமா நீங்க வான் பண்ணி அவர் வந்தாரு. அவளை எவ்வளவு அடி லவ் பண்ணது வச்சு பொய்யா?
ஏமா நீ கூட சேர்ந்து எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்குதான் உன்னை நேரடியா பாக்குறேன் பண்ணுங்கன்னு ஆனா உன்னை நேரடியா இன்னைக்குதான் நான் பாக்குறேன். நீ செஞ்சது தப்பு. நீ கூட சொல்லிருக்கலாம் வந்து நீங்க தானே பின்னாடி போன் பண்றீங்க. நான் நான் என்ன என்ன பண்ணேன்? சொல்றது? பெரியவங்க சொல்லும்போதே இவங்க கேட்கல மேம். நான் சின்ன பொண்ணு, நான் சொன்னேன் இவங்க நீங்க லவ் பண்ணாதீங்க. ஆனா நானே கேள்விதான் பட்டேன். இன்னைக்குதான் உன்னை பாக்குறேன் நான். இவங்க அம்மா கூட ஒரு முறை தாங்க பாத்திருக்கேன். இவங்க எல்லாம் அவங்க அம்மா கூட ரொம்ப பொறுமையா தான் பேசுனாங்க. நாங்க வீட்டுக்கு போனோம்ல ஒரு இதோட பொறுமையா பேசுனாங்க. சரி அம்மா, நீங்களும் பொண்ணு வச்சிருக்கீங்கல்ல, வச்சுக்கிறோம். நியாயமா இந்த பொண்ணுக்கு என்ன தேர்வு? அது வந்து என்கிட்ட இல்லங்க. எங்க பையன் என்ன வேற சொல்றாரு யாரும் பேசாதீங்க. அவங்க ரெண்டு உங்க பேரும் பையனுக்கு தெரியாதுங்க. அவர் சின்ன வந்து பையங்க. அவர் இங்க வந்து பாருங்க, உங்க டீ பையன் வந்து பேக்கெல்லாம் இது இருக்கு. இன்னும் விளையாட்டா நினைச்சுக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியும் இது அந்த பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அன்னைக்கு சொல்லும் போது கேட்டாங்களா? ஆமாம்மா. ரெண்டு பேருக்குமே சொன்னேன் ரெண்டு நானு. பேரும் தப்பு பண்ணிருக்காங்க. ஆமா. இப்ப என்ன சொல்லுங்க? இப்போ வந்து பாருங்க, இவ்வளவு தூரம் வந்த பிறகு எனக்கு இஷ்டம் இல்ல. என் புள்ள இஷ்டம்னா கட்டி வைங்க. அவ்வளவுதாங்க சொல்ல முடியும் மேடம். ஏன்னா இப்படி நான் சொல்றீங்களே, இதே உங்க பொண்ணு மாதிரி இல்ல, யோசிச்சு என் பாருங்க. பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதுங்க. இந்த பொண்ணு என்னங்க, நான் சொல்லி கூட இந்த மாதிரி பண்ணீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குது எனக்கு. உங்க நான் பையன் உன்னை- பண்ணிருக்காருல. உன்னை 4 தெருவு தள்ளி ஏங்க, என் விட்டுட்டு பொண்ணு, வந்தேன். ஏங்க. நீ என் பேச்ச கேட்டியா? நீ ஏங்க என் பேச்ச கேட்டியாடா? இங்க வந்தா உங்க பையன் எப்படி பேசுது பாருங்க இந்த பொண்ணு. ஒரு நிமிஷம். பொண்ணு பண்ணல சொல்றேன், பொண்ணு பண்ண மாட்டா சொல்றீங்களா? உங்க பையன் பண்ணிருக்கானே. இதே கண்டி நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம், உனக்கு எங்களுக்கு முஸ்லீம் ஒத்துப்பட்டாது ராஜா. இதே தமிழ் ஜாதியில ஒத்துக்கிட்டா நாங்க கட்டி வச்சோம் சொன்னோம். அதெல்லாம் இல்லம்மா, இப்போ சொல்ல, இவ்வளவு தூரம் சொல்லி நாங்க இங்க பண்ணிக்க மாட்டோம். பாருங்க, முஸ்லிம் ஹிந்துன்னு எல்லாம் பேசக்கூடாது. அந்த பொண்ணு வயித்துல இருக்கிறது குழந்தைக்கு ஜாதி என்ன? எனக்கு இஷ்டம் இல்ல. பையன் இஷ்டம் ஏம்மா, வந்தா இங்க கட்டிக்கிட்டாங்க. உங்க பையனோட குழந்தை. அந்த பொண்ணு வயித்துல இருக்கிறது குழந்தைக்கு என்ன ஜாதி சொல்லுவீங்க? எங்க தாதியில வந்துடுறேன்னு சொன்னாருமா அவரு. எனக்கு இந்த ஜாதி பிரச்சனையே வேண்டாமா? இல்ல அவர் சொன்னாரு எனக்கு வேண்டாம். உங்க எனக்கு தாதியில கேட்க வேண்டாம். வந்துடுறேன். மேடம் நீங்க அவன் ஜாதி கொடுங்க. மதம்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு தீர்வே கிடையாது. அவன் சம்மதனாக்க ஆமா, அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் அவங்களுக்கு சொல்லணும். என் பிள்ளைக்கு டிபி அட்டாக் நீங்க வந்து புத்தி இன்னும் வருஷம் சொல்லுங்க. முழுக்க நாங்க மாத்திரை சாப்பிட்டுருக்கோம். அந்த பொண்ணுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். வேணா எல்லா டீட்டெயிலும் எல்லாம் எடுத்து அவனுக்கு இப்ப இல்ல இருக்கட்டும் 4 அம்மா. வருஷத்துக்கு முன்னாடியே டிபி அட்டாக் இதெல்லாம் வந்து இப்ப மாசம் மாசம் நாங்க செலவு இப்பதானே சரி பண்ண பண்ணிடலாம். எப்படி நான் ஒப்படைச்சு ஒரு வாழ்க்கை எப்படி நடத்துவாங்க இவங்க? எப்படி இந்த இவ்வளவு அசிங்கப்பட்டவன் சொல்லுங்க, எப்படி வாழ முடியும் எப்படி சொல்லுங்க? வாழ முடியும் நீங்க சொல்லுங்க. என்ன இவ்வளவு சொல்றீங்க? அசிங்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க இவ்வளவு நீங்க? கஷ்டம். என்னையா என்ன இருந்தாலும் சொல்றீங்க? ரொம்ப துணிச்சல் ஜாஸ்தி அதுக்கு. அதுக்கு என்ன? அவளுக்கு வேற வழி இல்லாம தான் இங்க வந்திருக்காப்பா. வழியில்னா அத யோசிச்சு பாரு. அவங்க நான் மேடம் யோசிச்சாச்சு. எங்க வேணா போ நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல மேடம். எல்லாமே என்ன இவங்க போன்ல பேசிக்கிறாங்க. என்ன போன்ல எப்படி எப்படி தெரியுமா மாட்டிருக்கேன் நான் எவ்வளவு காலையில போனேன்னு சொல்லுங்க. ராகவ், ஈகோ எல்லாம் தூக்கி போடுப்பா. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் ஞாபகப்படுத்து வச்சுங்கம்மா, அந்த பொண்ணு வயத்துல வளர்றது உங்க பையனோட குழந்தை. அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்குதான் நான் ஒரே ஒரு வழி சொல்றேனே, என்னுடைய இத இஷ்டம் பாருங்க, கிடையாது. நீங்க வந்து என்னோட இஷ்டம் கிடையாது, ஜாதி வேற மதம் வேற இதெல்லாம் பேசாதீங்கம்மா. இவ்வளவு தூரம் வந்த பிறகு நான் ஒரே மாதிரி பேசுறேன் ஒரே மேடம். ஒரு பெண்ணா வேற எல்லாம் மறந்துடுங்கம்மா. Correct, நானும் ஒரு பொண்ணு தான். நீங்க வந்து ஒரு நியாயம், உங்களுக்குன்னு ஒரு நியாயம் தெரியும். அந்த நியாயத்துக்காக இந்த பண்ண பாருங்க, இந்த தெருவே வந்து சொல்லி கூட இவங்க மதிக்கல. அந்த தெருவை வந்து கேட்டு பாருங்க. சரி அம்மா, அதனால நான் இப்ப சொல்றேங்க, இவ்வளவு தூரம் வந்து பாருங்க ஃபேமிலி எப்படி என்கொயர் பண்ணி பாருங்க வந்து. என் வீட்டுக்கு வரது அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தாங்களா? எதுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தாங்க? என் வீட்டுக்கு வரணும் இல்ல? நீங்க தப்பு பண்ணது என் புள்ள. தப்பு பாங்க நீ ரெண்டு பேரும் நீ நீங்க என்ன நீ என் புள்ளைய கேட்க கூடாது. என் கிட்ட வந்திருக்கணும். யாருமே இல்ல. எங்க பையன்கள பேசிங்க. வந்திருந்தீங்கன்னா என் வீட்டுல எல்லாரும் இருப்பா. ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாம் அவங்க பையன் மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாங்க. நீங்களா வராதீங்க. உன் தப்பு, உன் தப்பு. இல்லன்னு கேளுங்க அவங்க. ராகவ் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன தப்பெல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு ஊருக்கு ஏன் மேல போகல சொல்றீங்க? மேடம். அவங்க வந்து ஒரு பையன் லவ் பண்றாங்க, ஜெலின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் என்ன ஃபோன் பண்ணி பேசன் பிரிட்ஜுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா போல. முடி வெட்டுறதுக்கு போயிருந்தேன். இந்த என்ன பொண்ணு வயசுமா அவனுக்கு? வால் டாக்ஸ் ரோட்ல வந்து இப்ப தேவையா அவனுக்கு இந்த லவ் எல்லாம்? இத பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க இருங்க வச்சுன்னு வரேன் இருங்க. சொல்லிட்டு மேடம், நானே இப்ப கஷ்டப்பட்டேன். நீ அதெல்லாம் பண்ண தேவையில்ல. இல்ல எல்லாம் உடந்தா அதுக்கு. நான் இருக்க கஷ்டத்துல நீ இதுவரை பண்ணமா இருங்க. தேவையா அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். அவர் வந்து எனக்கு கால் பண்ணாரு. பேசன் பிரிட்ஜாண்ட வாராக சைக்கிள்லயே வந்தாங்க வந்து எங்க வீட்டுல வண்டி எல்லாம் வாங்கினாங்க. சரி மேம், என்னோட முடி லவ் வெட்டிட்டு யார் சேர்த்து வச்சாங்கன்னு கேளுங்க இத மேம். வரேன் அவர்தான் வந்து கூத்து அடிச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. முடி ஆனா இது பெரியவங்களுக்கு சம்பந்தமே இல்ல. இவங்களே கூத்தடிச்சுக்கிறாங்க எல்லாம். நான் அவங்க வீட்டுக்கு இத பாருங்க. நியாயம் பாருங்க. ஏன் இவன் இந்த சுத்தி தானே பசங்க இருக்கிறா? என்னென்ன என்ன கேட்டா செய்தா? அவர் பேசுறத பாருங்க. நீங்க தானே வந்து என்ன என்னப்பா பண்ற? கெஞ்சுறீங்க? நீ என்ன பண்ற நீ? செல்ல இருந்து கால் அந்த பண்ணி அந்த பொண்ணு நம்பர்ல இருக்கிறல, அந்த பொண்ணு இருக்கிறல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துனது பத்தாது. நான் அமைதியா தான் மேம் இருந்த. தேவையில்லாம அவர் தேவையில்லாம அந்த பொண்ணை இழுத்து. ஃப்ரெண்ட் உனக்காக நீ இல்லன்னா செத்துருவ அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசு இவர்தான் மேம் மாத்துனாரு. இப்ப இவரே என்ன மாட்டி கொடுக்கறாரு. ஏமா உங்க அக்கா கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நான். உங்க அக்கா எனக்கு தெரியாது, எங்க வீட்டுக்காரர் சொன்னா எங்க வீட்டுக்காரர் அடிச்சிருவாரு சொன்னேன்ல நானு. நீங்க பையனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு
கோவம் எல்லாம் இங்க காமிக்கிறீங்க, அவர்கிட்ட கேளுங்க. அந்த பையனை பேசாத பேச்செல்லாம் பேசி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் தெருவுல கடை விக்கிறேங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து தெருவுல கடை வித்து என்ன பாருங்க என் பிள்ளைங்களை வளர்த்தேன். நானு இன்னைக்கு சொந்த வீடோட இருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் உங்ககிட்ட பேசலங்க, அவங்க கிட்ட பேசுறேன். நீங்க கவனம் இருங்க. உங்களை நான் தப்பு சொல்றேன் எதனா? அன்னைக்கு கூட வந்தேன், எவ்வளவு பொறுமையா பேசுறேன்னு சொன்னேன் மேடம். நானு ஒரே முறைதான் உங்களை பார்த்தேன். நீங்க பொண்ணை கண்டிச்சு வளர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் உடனே அதே மாதிரி நீங்களும் பையனை கண்டிச்சு வளர்த்துக்கணும். பையன் வந்து அந்த பொண்ணை நாங்க வீட்டுல சேர்த்து வச்சது என்ன பண்ணினா நீங்க கேட்கலாம் மேடம். எங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கான்னு இவங்க தானே சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப அவங்க உடனேதானே அவங்க. அது மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் சேர்த்து பண்ண அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா இல்ல சொல்லுங்க. உங்க தங்கச்சி வீட்டுக்கு போறேன், அவங்க எப்படி சேர்த்துக்கினாங்க? அதுக்குதான் உங்க தங்கச்சி தானே. நீ ஏன் போன? நான் ஏன் போறேன்? உங்க பையனா கொடுங்க. உங்க தங்கச்சி எனக்கு தெரியுமா முன்ன பின்ன? அவனை கேளு. நாங்க அனுப்பிச்சோமா? நீங்க சொல்றீங்கல தெரியுமா? உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் ஆக்கே. இல்ல எனக்கு கவனம் இருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கொடுங்க. நான் என்ன பண்ண முடியும்? பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? பிரச்சனை இல்ல, கொடுங்க. ஏன்னா உங்க அண்ணன் பாத்து பாருல அந்த ஒரு தைரியம். எங்க அண்ணன் இருக்காரு, எல்லாம் எங்க அண்ணன் பேசாத, ரொம்ப பேசாத. சொன்னது மேடம். எனக்கெல்ல போன் பண்ணி பரவாயில்லையா? உன் குழந்தை அவ பெத்த வேற தனியா இருந்தா பரவாயில்லையா உனக்கு? நீ சொல்லுங்க. சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உன் குழந்தைய அவ பெத்துறா, அதுக்கப்புறம் எங்கேயோ வளருது உன் குழந்தை, உனக்கு பரவாயில்லையா? உங்க வீட்டு வாரிசு எங்கேயோ இருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா? டீசெண்டான பொண்ணா வந்து வீட்டுல பேசிடலாம். பரவாயில்லையா? உங்களுக்கு பரவாயில்லையா? என்கிட்ட பேசிக்கிறேன். இந்த போன்ல ஏன் பரவாயில்லையா? ஒரே ஒரு வார்த்தை. ஊர்ல இருக்கிற பொண்ணு மேரேஜ் நிச்சயம் பண்ணிருக்காங்க மேடம். ஊருக்கு எனக்கு தெரியும். சொல்லு. சாமி கும்பிடுறது மேல சொல்லு. சத்தியமா ஊர்ல இருக்கவங்க போன் பண்ணாங்க. உருப்படவே மாட்டேன். இவ்வளவு போய் நீங்க தான் உருப்பட மாட்டீங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். உண்மையில நான் பாவம் செஞ்சது என் பிள்ளை உடனே அந்த பாவத்தை நான் அனுபவிச்சேன். சட்டப்படி ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்தி விட்டுட்டாருன்னா குறைஞ்ச தண்டனை வந்து 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த தண்டனை அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தண்டனை கொடுக்கலாம் வரல மேடம். அவரு கூட வாழணும்னு நினைச்சுதான் மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா அவர் வேண்டாம். நான் ஏன் தண்டனை அவருக்கு தரணும்? அவர் வேண்டாம் எனக்கு போ, எப்படியாவது போய் சொல்லி நான் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இல்ல அவர் கூட வாழணும், அவர் கூட சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் ரொம்ப பொறுமையா பேசுவான். இன்னொரு பையன் எனக்கு 3வது பையன், அவனை கூப்பிட்டு பேசுங்க. இந்த பாப்பா பேசுறது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஆனா அந்த பொண்ணு அந்த நம்பர்லாம் நாங்க அன்னைக்கு போனோம்ல, எதனா ஒரு பிரச்சனைனா கொடுத்துட்டு வாங்கன்னு அந்த நம்பர் எடுத்து அந்த பொண்ணு பண்ணியிருக்குது. அதான் எதனா இந்த பையன் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு வந்து போன் அடிக்க எங்க 4 பேருக்கும். இல்ல அந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு வந்தாலும் போன் நம்பர் 4 கொடுத்துட்டு வந்தா அந்த பொண்ணு பேசியிருக்கா. என்ன பேசி நீங்களே கேளுங்க. என்னோட பிரச்சனை அது இல்ல. அப்படியா? இப்ப என்னன்னா அவ மாசமா இருக்கா, அதுக்கு உங்க பையன் காரணம். நான் இல்லன்னு சொல்லல, அதை நோக்கி தான் நம்ம போனோம். இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன். அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், என் பையனுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே புத்தி போய் சொல்லியிருந்தா இருந்தேன். இப்போ வந்து அவன் இஷ்டம் தான். அது அவன் என்ன சொல்றானோ நீங்க செய்யுங்க. கல்யாணம் பண்ணி தான் நாங்க விட்டுட்டு இப்படியே போயிடுறோம். மற்றதை அப்புறம் பாத்துக்கிறோம். எழுதி கொடுத்துட்டு போயிடுவோம். பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துடுச்சு. அந்த பொண்ணு மாசமா இருக்கு. சொல்லுங்க. ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நீங்களும் பொண்ணுங்க வச்சிருக்கீங்க. நான் எவ்வளோ சொல்லிட்டேன். அந்த பொண்ணு புரிஞ்சுதுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க பையனும் தப்பு பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணும் தப்பு பண்ணியிருக்கா. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இதுதான் சொல்லணும். சேர்ந்து பண்ணாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஜெயில் வாசம் கூட அனுபவிச்சுக்கிறேன், 7 வருஷம் ஜெயிலுக்கு போறேன். அது ஒரு சொல்யூஷனே இல்ல. ஏன்னா அவரோட குழந்தை வயசுல ஏங்க இவர் கூட பாருங்க, ஆம்பளை தானே, கூப்பிட்டு வந்து உன்னை எவ்வளவு நல்ல விதமா சொன்னார். சொன்ன மதிச்சு நீங்க பேசாதீங்க. நீ பேசாத கேளுங்கட்டு தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னத்த கேக்குறது? ஏதோ நான் எதுவும் தப்பு பண்ணல இருப்பேன். நான் கேட்டுக்கிறேன். இவர் பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? உங்க பையன் பேசுறது நீ வந்து பழகிட்டு நாங்கெல்லாம் விரோதியா இருக்கிறோம். அப்புறம் அவங்க என்ன கேட்கறது, நான் என்ன கேட்கறது? எங்கதெல்லாம் தொடச்சி போட்டு தானே நீங்க இருந்தீங்க. என் பொண்ணா சரி, நீயும் சரி, யாரா இருந்தாலும் ஒரே நாயம் தான். நான் கேட்டு நான் பேசணும். அன்னைக்கு நீங்க பேசுனீங்க, அன்னைக்கு பேசிட்டீங்க. காத்தால உங்க புள்ள வந்து என்ன சொன்னாரு கேளுங்க. யார் வந்தாலும் எந்த மாற்றம் மேல எனக்கு அவதான், அவனுக்கு நான் தான் சொல்லிட்டு காத்தால போய் 3 மாசம் இருங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனானே பையன். எல்லா நம்பரும் அப்ப நீ உடந்தையாதான் இருந்திருக்க. எப்பா அப்பத்துல இருந்து உடந்தையாதான். நீ எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? போன் நம்பர் கொடுத்துட்டு வந்தல. 4 பேர் நம்பர் கொடுத்தால. நீங்க போன் கொடுத்தீங்கல, அந்த போன் நம்பர் எடுத்து வச்ச. போன் நம்பர் காணோம். சத்தியமா சொல்றேன், வழக்கு எதிர்க்க
இல்லாட்டி இருந்திருந்தா நான் போன் பண்ணிருப்பேன். என்ன சொன்னாரு? எங்க பையன் இந்த நம்பர் மாதிரி பண்ணிருக்கேன் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் உங்க நம்பர் ஏற்கனவே பண்ணிருக்கேன். ஃபேமிலி நம்பர் எனக்கு என் நம்பர் இல்ல, என் பையனுடைய நம்பர் உனக்கு மாசமா தெரியும். இருக்க நான் எப்படி விட சொல்லுங்க. இத பாருங்க, இப்ப இத நான் போன் பண்ணேன், நீ போன் பண்ண, இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. அதெல்லாம் இல்ல, என் தம்பி பையனை கட்டி கொடுக்க போறதா அவன் அப்செட் ஆகி ஊருக்கு அப்படிதான் போறான். சொன்னாங்க அன்னைக்கு. நைட் அப்படிதான் சொன்னாங்க. நாங்க போய் அதுக்கப்புறமா சரிம்மா, இந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. அது உங்க பையனும் பண்ணிருக்காரு, அந்த பொண்ணும் அந்த தப்பு பண்ணிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீங்க பெரியவங்களா இருந்து வீட்டுல நீங்க ரொம்ப ரொம்ப கம்போஸ்டா டீசெண்டா பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கை. பிள்ளைய பெத்து வளர்த்துட்டு ஜெயிலுக்கா கொடுக்க போறீங்க? அனுபவிக்கணும், அப்பதான் திருந்துவாங்க. அவன் மட்டும் இல்லையம்மா, எல்லாரும் சேர்ந்து தானே அவன் வாழ்க்கை அனுபவிக்கணும். தான் போச்சு. எல்லாரும் சேர்ந்து தானே அனுபவிக்கணும். வாழ்க்கை தான் போச்சு. எவ்வளவு சொல்லிட்டேன், நீ கஷ்டப்படுவ, நீ கஷ்டப்படு. ஏங்க எவ்வளவு ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்தாருங்க, 50,000 நகை வச்சு சொந்தமா ஆட்டை வாங்கி வச்சுனுங்க. இப்போ அது 8 டியூ கட்டாத பில்லாம் வச்சுருக்கேன். 40,000 எல்லாம் கட்டி வச்சிருக்கேன், எத்தனை வரும்? பேங்க்ல, அந்த பேங்க்ல கட்டிட்டு வந்தாரு. இப்படி பசங்க பண்ணா பெத்தவங்க என்னதான் பண்ணுவாங்க? ஏகப்பட்ட கடன் வச்சுட்டான், இங்க பாருங்க, ஏகப்பட்ட கடன் வச்சுட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு 5,000 கடன் 5,000 10,000 வாங்கி போய் அவன் வீட்டாண்ட வந்து எங்களுக்கு, நான் காய்கறி கடை வைக்கிறேன், நான் கொடுக்குறேன். நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? பசங்க ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம தாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க 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 வேலையை பாத்துக்கணும். நம்ம இப்படி பைக் வாங்கி கொடுக்கறது, ஆட்டோ வாங்கி கொடுக்கறது. இருக்கு கர்ப்பப்பையில கட்டி எவ்வளவு இந்த 2 மடங்கு குண்டா இருப்பேன். கேட்டு பாருங்க, சொல்லுங்க அவங்க அக்கா எவ்வளவு ஒல்லியா. நானும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளைங்களை வளர்த்து இல்ல இந்த பையனால நீங்க வந்து நீங்க ஒரு லவ், உனக்கு இன்னொரு லவ் கேட்டா இவரை ஏற்பாடு பண்ணாரு. ஏய் தப்பா சரி, இப்போ இதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப தீர்வு என்ன? நீங்களே சொல்லுங்க. நீங்க பெரியவங்க, எவ்வளவு சொல்லி சொல்லி இந்த பொண்ணு திருப்பி நீங்க நிக்க வச்சுட்டீங்களா, அவமானப்படுத்திட்டு இருக்குது. வேற வழி இல்லைங்க. அவங்களை சேர்த்து வச்சுதான் விவரம் இல்லாம பேசிட்டு பேசாத. நான் சொல்றேன் கேட்டீங்களா, சேர்த்து வைக்கிறதா பையனை நான் வந்து உங்களாட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க சேர்த்து வச்சுங்க. ஃபைனல் முடிவு வந்து அன்னிலேருந்து அதுதான், அவங்களாட்டே அதுதான் சொன்னேன். ஏன்னா இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் பையன். அது என்கிட்ட இருந்து நல்லா இருந்தாலும் சரி, வெளியே நல்லா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் கட்டி கொடுக்க மாட்டேன், பிரச்சனை பண்ணி சூசைட் பண்ணி இல்லை அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன். இவங்க அடிச்சு என்ன சொல்லிட்டாங்க, இந்த பையன் வந்து கட்டாமனா என் வீட்டில் 2 பணம் விடும். ஒன்னா விழுன்னு சொல்ல. இல்ல அவங்க இருங்க மேடம், மறுபடியும் அதே பேசாதீங்கம்மா. பில்லு இவ்வளவு பில்லு இருக்கானு ஹாஸ்பிட்டல்ல மாசம் மாதம் செக்கப் கூப்பிட்டு போவேன் ராஜேந்திரன் டாக்டர்னு. பில்லெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளவு பில்லு இருக்கு பாருங்க. டீப்பாட்டாக்கி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு உங்களுக்கு செஞ்சு இந்த மாதிரி எடுத்து நிக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்து வச்சு என்ன கஷ்டம் பாருங்க. பெத்தவங்களோட துக்கம். அம்மா 2 பிள்ளைய பெற்று அந்த அம்மா அப்படி வந்து உட்காந்துருக்கு. இவங்களோட கஷ்டம் அதை விட. பசங்க பண்ணாரு அமக்கெல்லாம் பாத்தீங்களா? பெத்தவங்களை பத்தி நினைச்சு கூட பாக்குறது இல்ல. 7 வருஷம் லவ் பண்ணாங்களா? இந்த பொல்லாத ஒரு காதலும் லவ்வும் இதனால வர்றது வினை இருக்கே. அவசரப்பட்டு ஏதாவது தப்ப பண்ணிடுறது. ஒழுக்கமா இருக்க தெரியல, சம்பாதிக்க தெரியல, பொறுப்பா நடந்துக்க தெரியல, குடும்பத்தை பார்க்க தெரியல. இது மட்டும் நல்லா தெரியாது. இப்ப வேற வழி இல்லம்மா, 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க. நாங்க பண்ண முடியாது மேடம். அப்படி சொல்லாதீங்க, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் அன்னைக்கும் இதுதான் சொல்றேன், இன்னும் நீங்க எந்த இடத்துல போனாலும் இதுதான் சொல்லுவேன். இல்ல நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அவங்களாண்டே அதை தான் நான் சொன்னேன். நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா உங்ககிட்ட? நியாயமா ஒரு விஷயம் கேக்குறேன். உங்க வீட்டு வாரிசு அங்க இருக்கு, உங்க பையனோட எனக்கு வாரிசு. எனக்கு அது அத வந்து நான் சொல்ல முடியாது. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. நான் வந்து சொல்ல முடியாது. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. பண்ண தப்பு அது நீங்க சொல்லாததனால இல்லாம போய்டாது இல்லையா? அது இருக்குதா இல்லன்றது அப்பாற்பட்ட விஷயம். இவங்க பண்ண இவங்க ஜாலிக்காக நான் வந்து காலையில இருந்து இங்க இருக்கிறேன். பாருங்க, சட்டப்படி அது உங்க வீட்டு வாரிசு தான். அதுல சந்தேகமே கிடையாது. நான் ஏத்துக்க முடியாதுங்க. இல்ல நீங்க ஏத்துனாலும் ஏத்துக்கலைனாலும் சட்டப்படி அதுதான் கரெக்ட். இப்போ நீங்க பெரியவங்க பெரிய மனசு பண்ணி சரி தப்பு நடந்து போச்சு, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், நல்ல புத்தி சொல்லி இல்லைங்க சேர்த்து வைங்க. அந்த தெருவே தெரியும் இவங்களை பத்தி. இன்னும் சொல்ல விரும்பல, அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. அது அவங்களுக்கு தான் அசிங்கம். அதனால எனக்கு வேணாங்க, அசிங்கமா இருக்கு. எங்களுக்கு தேவையில்லை. நீங்க பேசாதீங்க, நான் பேசுன பிறகு உங்ககிட்ட பேசிங்க. இந்த பாருங்க ஏங்க, அது சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம், எனக்கு அசிங்கம் இல்ல. அதை நான் சொல்ல விரும்பலங்க, இப்பவும் சொல்றேன். அதெல்லாம் நான் விரும்பல, எங்களுக்கு வேணாங்க. இவங்க வீடு அக்கா வீடு பக்கத்து வீடு, இவங்க எல்லாருமே அந்த சொந்த வீடு இவங்களுக்கு இருந்தது, வித்துட்டு தான் எல்லாம் பண்ணினாங்க. நாங்க அந்த பொண்ணை கட்ட வச்சு அவன் இஷ்டப்பட்டு அவன் கட்டிட்டு வச்சிருக்கிறவங்க அவங்க பத்திரமா அவங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். எல்லா பொண்ணுகளையும் நான் சொல்ல விரும்பல. இந்த பாருங்க, பையனையும் பத்திரமா பாத்துக்கணுங்க, பொண்ணு மட்டும் இல்ல. பொண்ணு தப்பு பண்ணிருக்கான், சரி பையன் தப்பு பண்ணிக்கிறானா அனுபவிக்கணும்ன்றாங்க. இந்த பாருங்கம்மா, நீங்களும் பொண்ணை பாத்துருக்கணும்ல.
ஜாக்கிரதையா பாத்துருக்கணும்ல, கண்டிச்சு வச்சிருக்கணும்ல. இப்ப ரெண்டு பேருமே அந்த பக்கம் இந்த பக்கம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. மொத்தத்துல என்னன்னா ரெண்டு பேரும் அனுப்பினாலும் சரி போன் போட்டு 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 இவன் தான் அறுத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இடத்துல போனாலும் சரி எந்த வேலையும் கண்டிஷனாவே இல்ல. ஒரு மாசம் அந்த இடத்துல தெரியும் அங்க இருந்து வா 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 வா. அப்புறமா நான் அதெல்லாம் கேட்டாக்கா ஒரு இடத்துல ஒரு சார் இருந்து வேலை பார்க்கல அப்படின்னாக்கா போன் போட்டு போட்டு. இப்ப உங்களுக்கு என்ன வேணுமா? உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்ல, தேவையில்லாத பேச்சு பேசாதீங்கம்மா. அதான் இல்ல இல்ல இவங்க பேசுறாங்களே அதுக்கோசரம் எல்லாருமே தான் வளர்த்தோம், எல்லாருமே தான் பார்த்தோம். சட்டப்படி போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை, உங்க பையனுக்கு பிரச்சனை. சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல அது. அடுத்த சொல்யூஷன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அவனுக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க, நாங்க வந்து வற்புறுத்த மாட்டோங்க. ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை தான். நாங்கள் வந்து எதுலேயும் தலையிட மாட்டோங்க. நீ சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நாங்கள் சொல்கிறத அந்த பொண்ணும் கேட்கல இவனும் கேட்கல, அதனால இவங்க ரெண்டு கஷ்டப்பட்டு பேருக்குமே எவ்வளவு நாள் வான் பண்ணிருக்கிறோம். இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆம்பளை உனக்கு சொன்னேன். புரியுறதாமா உனக்கு அவங்க சொல்றது? நான் சொல்றது புரியுறதா? பெத்தவங்களை வந்து மதிக்காம அவங்க சொல்றத கேட்காம ஒழுக்கமா இல்லாம இருந்தா இதுதான் கதி. உங்க அம்மா எல்லாம் நான் சொல்லல, ஆனா நான் உன்ன சொல்லி. இப்ப அவங்களை இப்படி வந்து உட்கார வச்சிருக்கணுமா இல்ல இவங்களை வந்து உட்கார வச்சிருக்கணுமா? நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பு. உங்களை பெத்ததுதான் அவங்க பண்ண தப்பு. பசங்க பெருமை சேர்ப்பாங்க குடும்பத்துக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இதுல இந்த பொண்ணு வேற. படிச்சோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுல ஏதாவது ஒத்தாசையா இருந்தோமான்னு இல்லாம அப்பா அம்மா வண்டி வாங்கி கொடுக்கறாங்க, பைக் வாங்கி கொடுக்கறாங்க, எவ்வளவோ சொன்னோம். எல்லாம் அவங்க பொறுப்பெல்லாம் எந்த பொறுப்பும் கிடையாது. ஊரை சுத்த வேண்டியது, ஒரு லவ் பண்ண வேண்டியது, வண்டலூர் போறேன் மகாபலிபுரம் போறேன்னு சுத்த வேண்டியது. இத பாருங்க, இப்பவாச்சும் சரியான முடிவெடுங்க, இல்லைன்னா தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கும். இப்ப நீங்க சொல்லிடலாம் பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்னு, அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. பெரிய பிரச்சனையில வந்துடும், பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அப்புறமா கரெக்டான முடிவெடுங்க. இது வந்து நீங்க ஒரு நாளோ 2 நாளோ 1 மாசமோ 1 வருஷமோ அந்த மாதிரி இருந்த ஒரு உறவே கிடையாது. 7 வருஷம். அது அப்படி தூக்கி போட்டு போக முடியாது. 7 வருஷம்னா கணக்கு போடுங்க. பையனுக்கு இப்போ 21 வருஷம் வயசாகுது. என்ன நிலைமையில இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒண்ணுமே விவரம் ஒண்ணுமே தெரியாது. இதுல என்னன்னா ஜெயில் தண்டனைங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, தண்டனை அவங்களுக்கும் சேர்த்துதான். நீங்க பண்றது கஷ்டம் இல்ல, அவங்களும் சேர்த்து தானே பண்றாங்க. குடும்பத்துக்கே அவமானம் ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல இப்ப நடந்தது நடந்து போச்சு. இப்ப வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. உங்க பையனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. சொல்லியாச்சு, ஒரு சான்ஸ் சொல்லியாச்சு, நல்லா வாழ எல்லாம் பேசியாச்சு. நினைக்கலாம். அதுதான் we can hope for that. அவ்வளவுதான். எல்லாம் பேசியாச்சு. இதுக்கு மேல நீங்க தான் பேசணும். ஆனா நான் வந்து எதுக்கும் தலையிட மாட்டேன். பையனை இட்டுன்னு வந்து சரண்டர் பண்ணிட்டேன். பேசுனீங்க சார், நான் சொல்றது கேளுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையில போய் வந்து முடிஞ்சிடும். கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சோம். பெரிய பிரச்சனையில போய் எந்த தூக்குல கூட போட்டாங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? இல்ல, இவ்வளவு தூரம் பண்ணவங்களுக்கு வந்து நான் எவ்வளவு இறங்கி போனேன் என் பிள்ளைக்காக. அவங்க வந்து எங்க போய் இல்லை தூக்குல போற மாதிரி இருந்தா கூட நான் போறதுக்கு ரெடி. இவ்வளவு தூரம் எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்ட பிறகு நாங்கள் வந்து அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. என் பையனுக்கு ஃபோன் பண்ணப்போ எங்களுக்கெல்லாம் வந்து கேட்டிருந்தா கூட நாங்கள் ஏதாவது ஒன்று பாவம் போடுறதா. நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், ஏதாவது பண்ணியிருக்கேன். வந்தேன்னு சொல்லுது, ஆனா உங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லுது. ஆனா உண்மையா பொய்யா தெரியாது. அதெல்லாம் வரல. சரிம்மா, அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு விருப்பம் இல்லை மேடம். ஏன்னா இவனுக்கு விருப்பம் தான் கல்யாணம் பண்ணி போட்டோம். நாங்கள் இப்படி கிளம்பி போயிடுறோம். அதோட அவங்களாண்ட பேசணும், இவங்களாண்ட பேசணும். கல்யாணம் பண்ணி நான் அவரை தான் மேடம் பண்ணிப்பேன், இல்லை நான் செத்து போயிடுறேன். பண்ண அவரை தான் பண்ணிப்பேன். எதுக்கோசம் நான் இங்க வந்தேன்? அவர் இங்கேயாவது நாளைக்கு இந்த கடை பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தப்பு பண்ணியிருக்கேன், குடும்பத்தோட சேர்த்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிச்சு பாரு. இட்ஸ் நாட் அ ஜோக். இப்போ கூட உங்க பையனுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்க துக்கம் எனக்கு புரியுறது, உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது. ஆனா வேற வழி இல்லைம்மா. அவன் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்.
நீங்கள் பண்ணி வச்சிருங்க. இப்போ கூட உங்களாண்ட ஒப்படைச்சிட்டு நான் போகிறேன். நம்மளுக்கு சம்மதம்னா பண்ணி வச்சிருக்கேன். எனக்கும் இந்த விஷயத்துக்கு செத்து போயிட்டான்னு அன்னைக்கும் அன்னைக்கு அதே தான் சொன்னேன். இவங்க வீட்டுல பேப்பரோட நான் போனேன். என் பையனை உங்களாண்ட அதே ஒப்படைக்கிறேன். மாதிரி இன்னைக்கு அதே வார்த்தை சொல்றோம். ஒரே மாதிரி தான் பேசுறோம். மாத்திலாம் பேசல. இவங்க வீட்டுல அன்னைக்கு பேசின வார்த்தையே இன்னும் தான் நீங்கள் இன்னைக்கு 5 வருஷம் பேசுறேன். பொறுத்து காட்டினா கூட இதை தான் நான் சொல்லுவேன். பையனை இட்டு வந்து சரண்டர் பண்ணிட்டேன். நல்லதே கெட்டதா அவன் அனுபவிக்கட்டும். அதுதான் நான் பண்ண முடியும். சரிம்மா, 7 வருஷம் லவ் பண்ணல, அவரை நம்பினால, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா புருஷன் பொண்டாட்டியா இருந்துட்டீங்க இல்லையா? இப்ப கேளு. என் மேல நீ உண்மையா தானே பாசம் வச்சிருந்த. நான் தான் உன்னை சொன்னல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, இப்ப ஏன் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு சொல்லு. லாஸ்டா போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு நான் போனீங்க? என்ன சொன்ன நீயே சொல்லு. மாமா போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ எதனால சொன்ன? நீ ஊருக்கு போயிட்ட, அம்மா நீங்க பேசாதீங்க. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி எங்க அம்மாக்கள் என்ன சொன்ன அத சொல்லு. எங்க அம்மாக்கள் என்ன வந்து சொல்லிட்டு போனேன். என்ன ஃபோன் பண்ணி யார் வர சொன்னா? நான் வந்து வர ஐடியா கிடையாது அன்னைக்கு. வந்து சரி ஜெலில வந்து வராம எதுக்கு என் சித்தி வீட்டுக்கு வந்து என்ன வந்து பாத்து என்ன யாரு வீட்டுக்கு கூட்டு போனா? என் கூட நைட் இருந்தா மேடம் அவரு. அவர்கிட்ட பேச பேசன் பீச்ல இருந்து என்ன யாரு வீட்டுக்கு கூட்டு போனா வண்டி கேளுங்க. அதான் கூட்டு போச்சு வீட்டுக்கு. கூட்டு போய் ஏன்னா நீ பச்சை குழந்தையா, 2 வயசு குழந்தையா கையை பிடிச்சு கூட்டிட்டு வீட்டுல நீங்க போறதுக்கு பேசிட்டு போங்கன்னு சொல்லி போய் சொல்றாங்க மேடம் அவங்க. நான் பேசினேன். உங்க அம்மா கூட நான் கூட்டு போய் உங்க அம்மாக்களை நான் பேசி சம்மதம் வாங்கி இருக்கேன், 3 மாசம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. இல்லன்னு கேளுங்க மேடம். அவர்தான் வந்து கூட்டு போறேன். எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம இப்படியே போயிடலாம் சொன்ன மேடம். பேசாதேம்மா. இப்படியே சொன்னல. நீ நம்பினது அவரை, நீ பண்ண தப்பெல்லாம் அவரோட பண்ணிருக்க. இப்ப அவர்கிட்ட கேளு. நீ என்ன சொன்ன? எங்க அம்மாக்களை நான் கூட்டு போய் எங்க அம்மாக்களை 3 மாசம் நான் டைம் தரேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னியே இல்ல? அதை மட்டும் சொல்லு. நான் ஆறுதல் கோசம் சொல்லிட்டு வந்தேன். ஊருக்கு போறதுக்குள்ள அதனால நான் சொல்லிட்டு வந்தேன். உங்க வீட்டுல வந்து என்ன அந்த சாட்சி இல்ல? யாருமே இல்லையா? எங்க அண்ணன் இருக்காரு மேடம், அவரோட ஃப்ரெண்டு. அவரும் கூட கூட்டு வந்து எனக்கு கூட தான் அவர் நிக்க வச்சாரு. சரிம்மா இவன் தான் சொல்றாள் 3 மாசம் கல்யாணம், இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இருந்த பிறகு நான் விட்டு போறேன். எங்க அம்மாக்கள் அவரும் வந்து பேச 3 மாசம் டைம் கொடுங்க, வீட்டுல சரியான சண்டை பிரச்சனை இருக்கு, சரி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாரு மேடம். அவருக்கு என்ன வண்டியை புடிங்கிட்டாங்க, பைக்கை புடிங்கிட்டாங்க, என்னால ஒன்னும் பண்ண முடியாது இப்போதைக்கு. நான் எங்க போய் பிச்சை எடுக்கிறதுனால வாடகை ஆட்டெல்லாம் ஓட்ட முடியாது, சொந்த ஆட்டோ தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னார் மேடம் அவரு. என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொன்னேன் நீ வா, நான் வேலைக்கு போய் உனக்கு பைக் வாங்கி தரேன், நான் சம்பாதிச்சு தரேன், என் கூட வந்து போய் சொல்றாங்க மேடம், போய் சொல்றாங்க. இது உங்களுக்கு தெரியாது, நாங்க 2 பேரும் பேசுற விஷயம், அது உங்களுக்கு தெரியாது இந்த விஷயம். போய் சொன்னா அந்த கடவுளே உங்களுக்கு தண்டனை தருவாரு. என்கிட்ட பேசாதேப்பா, நீங்க 2 பேரும் பேசுங்க. என் மேல உண்மையான காதல் இருக்கு, ஆனா உங்க அம்மா அப்பா சொல்றதால நான் இவ்ளோ பேசுறேன். போய் சொல்லாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். 7 வருஷமா நான் உன்னை லவ் பண்றேன். 1 வருஷம் 2 வருஷம் 7 வருஷமா லவ் பண்றேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். இன்னவரே நீ நம்பி கடப்பேன்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் எல்லாம் வந்திருக்கவே மாட்டேன். நீ கடைப்ப என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கன்னு சொல்லிதான் வந்தேன். வரணும்னு எனக்கு நான் உங்க வீட்டுல கெட்ட பேர், எனக்கு கெட்ட பேர். உங்க வீட்டுல யாருக்கு தெரிய போகுது? எங்க வீட்டுல சொந்தக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா கெட்ட பேர், பரவாயில்ல யாருக்கு தெரிஞ்சா என்னோட வாழ்க்கை, நான் அவனை நம்பிதான் இருந்தேன்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீ எனக்கு கடைப்பேன்னு சொல்லி இப்ப என்ன சொல்ற? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னா நான் என்னதான் பண்றது? பண்ணிக்க முடியாது. அவன் ஒன்னா தண்ணை குத்தலாம் ஓகே, அது இப்போ கரெக்டா இருக்கேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் செத்து போயிடுவேன். இதுல மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டேனால இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கணும்னு நினைச்சா எப்பயே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். அவர் வான் பண்ணும்போது இந்த பையன் செட் ஆக மாட்டா, இல்ல இந்த பையன் தான் செட் ஆவான் அப்படின்னு சொல்லிதான் மனசுல இது வச்சுட்டு பரவாயில்ல லவ் பண்ணது போச்சு, இதோட எந்த இதுவும் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை கேக்குறேன், கடைசியா அவங்ககிட்ட சொல்லும் போது நீ நான் எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு நீ எதுக்கு சொன்ன? அவர் தான் சொன்னாரு, எங்க அம்மா ஊர்ல எனக்கு பொண்ணு பாத்துருக்காங்க சொல்லியா நீ போன் பண்ணி, எங்க அம்மா பொண்ணு பாத்துருக்காங்க. இவரு மேடம் இவர் சொன்னாரு, ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சு சிச்சு பேசியிருந்தாரு வேற ஊர்ல இருந்து. யாரும் கேட்டேன், எனக்கு டவுட்டா வந்து யாருன்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்டு. நான் உங்ககிட்ட பேசின போனை கொடுனா இல்ல, போன்ல தர முடியாது, நல்லா பேச முடியாது, நான் டவுட் பண்றேன். சரி இவர் சொல்றாரு, நம்பிக்கையில இருந்தேன். அவங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு மேடம், இல்ல அவங்களுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த பொண்ணு. அவங்க ஏன் போய் சொல்லணும்? நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்களா 3 மாசத்துல கல்யாணம் சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் உன்னால நிரூபிக்க முடியுமா? அவங்க தான் போன் பண்ணது, அவங்களே போன் பண்ணி கேளுங்க சொன்னாங்களா இல்லையா? போய் சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் நிரூபிக்க முடியும், இவ வயித்துல வளர்றது நாங்க வந்து அது வாக்குவாதம் பண்ணாதான் நீங்க என்ன தப்பா சொல்லணும். இல்ல நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாம மாதிரி நிரூபிக்க முடியுமா? எனக்கு இந்த பொண்ணு மேல ஏன் தெரியுமா ரொம்ப கோவம்? இப்ப கூட சொல்றேன், எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறமே கேட்கலையேன்னு தான் கோவம், மற்றபடி அதுவும் ஒரு பொண்ணு தான். அந்த மாதிரிலாம் நாங்க எந்த ஏற்பாடும் பண்ணல. இருக்கிற பிரச்சனையும் நம்மளுக்கு தலைமையில வேற கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டு நான் அது பின்னாடி என் காலையும்
சொல்லுங்க. அதெல்லாம் நீ சொல்ற 3 மாசத்துல கல்யாணம் பொண்ணு வந்தாங்கன்னா அது பொண்ணு அவங்க வீட்ல இருக்கவங்க தான் சொன்னது, ஊர்ல இருந்து சொன்னாங்களே இல்லைன்னு கேளுங்க. சரி இப்போ இதுக்கு இடையில நீ ஒரு விஷயம் சொன்னல, சித்தி வீட்ல நானும் அவரும் ஒண்ணா இருந்தோம் நைட். என்ன ஆமா 4ஆம் தேதி இவர் ஊர்ல இருந்து வந்தா மேடம், 8:30 மணிக்கு வந்தாரு. வந்து நீ அங்க இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சரி அதே மாதிரி நான் எங்க அம்மாக்களை சொன்னேன். சரி நான் கேக்குறேன், இவ்ளோ பிரச்சனை இருக்கே, இதுக்கு இடையில இது தேவையா? இல்ல மேடம், அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கூட்டு போறேன்னு சொன்னார் மேடம். அதுக்கோசம் என்ன அவதான் கூட்டிட்டு போனா, கைய பிடிச்சு கூட்டிட்டு போனா சொன்னீங்க, தேவையா உனக்கு? எங்க சித்தி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் ஊருக்கு வரேன், என்ன கேட்டாங்க. என் சித்தி தான் அந்த பொண்ணை வர சொன்னாங்க. போய் சொல்றேன் மேடம், இவரு தான் ஃபோன் பண்ணி சித்திக்கு சொன்னாரு. நான் கூப்பிட்டு போறேன் நான் அப்படியே முதல்ல என்ன சொன்ன? கூப்பிட்டு போறேன் இல்ல நான். சித்தி வீட்ல அப்படி எல்லாம் நடக்கவே இல்ல, அவங்க வீட்ல தான் சொன்னேன். ஆமா அவங்க வீட்ல நடந்துச்சு. இப்ப எப்படி சித்தி வீட்ல? சித்தி வீட்ல வந்து சும்மா வந்தாங்க அன்னைக்கு. என் சித்தி ஃபோன் பண்ணி எங்க சித்தி வந்து ஒன்னா சேர்த்தவங்க அவ்வளவு ஆசை. வந்திருப்பாங்க. நீ போலாம் சித்தி வந்து நான் கேக்குறேன் சொல்லிறாங்க. அவங்க தான கூட்டி போனாங்க. எனக்கு முன்ன பின்ன உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு அறிவு ஆமா லவ் பண்ண உண்மையா இருக்குன்னு நினைச்ச உண்மையா கூட ஊரை இருந்தேன். பக்கம் போயிருக்கு தனியா. அன்னைக்கு நைட் தங்கி இருக்குதுன்னா எந்த ஃபேமிலியில விடுவாங்க? அங்க போய் தங்கி எங்க இருக்கு. அம்மாக்களை சொல்லிட்டு பாருங்க 1.5 மாசம் வீட்ல இல்ல மேடம். கூட்டி வரேன் என்ன இதே மாதிரி இது பாருங்க அனுப்பிச்சு விட்டாங்க. சரிமா போய் கூட்டி வான்னு சொல்லி அவள நம்பிக்கையில நான் போய் அவர் என்ன ஏமாத்திட்டாரு. மேடம் பொண்ணு வந்து 1 மாசம் வீட்ல இல்ல மேடம். அது நான் வந்து ஒரு மாசம் அதெல்லாம் வீட்ல பேசாதே இல்லையாம்மா. கனி. அவர் போய் சொல்றாரு. தப்பு பண்ணிட்டு அவன் கேட்டது சரி, மட்டும் போதும். இது பாருமா, உனக்கு வேற வழி இல்ல. போலீஸ் கேஸ் கொடு, கம்ப்ளைண்ட் கொடு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. இல்ல மேடம், நான் இவ்வளவு தூரம் வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டேன். மூஞ்சிக்கிட்டே சொல்றாரேப்பா, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. கம்ப்ளைண்ட் கொடு. இல்ல மேடம், அவரை பத்தி எனக்கு தெரியும். வீட்ல தான் பேசிருக்காங்க. எங்களை பத்தி பேசக்கூடாது. எங்களை பத்தி நீ பேசக்கூடாது. என்னைக்குன்னா உங்ககிட்ட சண்டை கிட்ட போட்டுக்கிறோமா? வேணும்னு அப்ப பேசிக்கிறோமா? கன்வின்ஸ் பண்ணு. மேடம், நான் சொல்றேன், என்னைக்குமே வந்து இந்த பொண்ணை பத்தி நான் நாங்க இன்னும் வரலாம் பேசி திட்டுனது கிடையாது, பேசுனது கிடையாது மேடம். முடிஞ்சோம். சரிம்மா, என் புள்ளைய தான் நான் இப்ப நான் ஒரு திட்டேன். விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட. இப்ப என்ன முடிவுன்னா, 7 years 7 வருஷம் நீ அவரோட பழகி இருக்க, அவரை நம்பி இருக்க. அந்த காதல் உண்மைன்னா நீ அவரை கன்வின்ஸ் பண்ண, நாங்க வெளியே போறோம். சரி நீங்க எடுக்கிறது முடிவு தான். இவங்க 2 பேரும் தான் இப்ப முடிவு எடுக்கணும். 2 சாய்ஸ் தான். ஒண்ணு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னொன்னு இந்த பொண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. இந்த 2 சாய்ஸ் தான். நம்ம வெளியே போலாங்க. என் முன்னாடி நீ உண்மையா தானே இருந்த. என்ன பார்த்து பேசு, நான் சொல்றது என்ன கேளு. பார்த்து பேசு. என் மேல சத்தியம் பண்ணி நீ என்ன சொன்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? நான் எதனால பண்ண? உனக்கோசம் தானே பண்ண. போய் நான் சொல்றதை கேளு, அப்புறமா நீ பேசு. அப்புறமா நீ பேசு. நான் கத்தல, நான் கத்த மாட்டேன், நான் கத்த மாட்டேன். கேளு, நான் எதுக்கோசம் இவ்வளவு தூரம் இந்த எத்தனை வருஷமா நல்ல பண்ண உண்மையா தானே இருந்த. சத்தியம் பண்ண மேல நீ உண்மையான பாசம் இல்லையா? உண்மையான பாசம் இல்ல. இவ்வளவு அசிங்கம் பதில போனா எதனால பண்ண? நீ என்ன விட்டு போன்னு சொல்லி தானே பண்ண. ரோடோட பண்ணுமா? உண்மையா தானே என் கூட இருந்த. என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொன்ன? உங்க சித்திக்கு ஃபேமிலியே நான் ஜெயில்ல நான் அப்படி சொல்லவே இல்ல. சத்தியமா நான் அப்படி சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. சரி நான் எதுக்கோசம் இங்க வந்து உன் கூட சந்தோஷமா வாழணும். என்ன புரிஞ்சுக்கோ. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், தனியா இருந்தேன்னு மட்டும் சொன்னேன். எதுக்கோசம் இவ்வளவுதான் நான் லவ் பண்ணது உண்மையா? நீ என் மேல உண்மையான வச்சிருந்த காதலி தானா? போய் சொல்லாம சொல்லி என்ன பார்த்து பேசு. ஏன் தலை குனிற? பயமா என்ன பார்த்து பேசுறதுக்கு? அப்படியே என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசுன்னு. என்ன பார்த்து பேசு, மரியாதையா என்ன பார்த்து பேசு. என்ன பார்த்து பேசு. நழுவுறது உனக்கு தெரியலையா? உன் கூட உண்மையா தானே இருந்த. பொய்யா இருந்தனா? என் மாமா கூட இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி இருக்கேன் அந்த சார் கூட. நீ தான கல்யாணம் பண்ணி சொன்னா நான் சொன்னேன். எங்க வீட்ல பண்ணி தரேன், எங்க வீட்ல பண்ணி தராங்க தானே சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன்னா நீ வந்து நான் சொல்லிட்டு இப்ப நான் கல்யாணம் பண்ணிப்பே இல்லையா? நான் என்ன சொல்றேன்? பண்ணிடலாம் மாட்டேன். விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். புரிஞ்சுக்கோ சொல்றது. 10 வருஷம் தூக்கு தண்ணியா போட அனுபவிக்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? சத்தியமா நீயே சொல்லு. நான் எந்த தப்பும் பண்ணல. உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையா? எனக்கு உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையா? நீ சொல்லு, உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையான்னு சொல்லு. நான் கேக்குறதுக்கு ஒரே பிடிவாதமா இருக்காத, பேசு கரெக்டா. உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையான்னு எனக்கு கேக்குறேன். நீயே சொல்லு. உங்க வீட்டுல இருந்து வரும்போது எத்தனை தடவை எங்களை பேசியிருக்கேன். பார்த்து பேசு, மாட்டிக்காத, ஒழுங்கா பேசு, கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு சொன்னல. உங்க வீட்டுல என்ன மிரட்டி தானே போனாங்க. உண்மையான காதல் தானே. ஏன் இப்படி பேசுற? உன்னை நம்பி இத்தனை வருஷம் இருக்கேன், ஏமாத்தணும்னு எப்படி மனசு வந்தது உனக்கு? என்ன புரிஞ்சுக்கோ. உன் குழந்தை என்ன சுமந்துட்டு இருக்கு, எனக்கு வேற வழியே இல்லையா? சத்தியமா சொல்றேன். உண்மையில எவ்வளவு நான் உன்னை கல்யாணம் பண்ணி செத்துருவேன். ஏன் இப்படி செத்துருவேன்னு சொல்றேன்? அப்படின்னா நான் சாவணுமா? நான் சாவணுமா? சரி நான் சாவணுமா? உனக்கு இல்ல நான் சாவணுமான்னு கேக்குறேன். நான் செத்துருவான்னா நான் வேற எதையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். இல்ல நான் செத்துருவான்னு கேக்குறேன்.
நான் செத்துருவேன். அதெல்லாம் வேணாம், நீங்க அப்புறம் நான் மட்டும் எப்படி நீ இல்லாம நான் வாழ முடியாது, அது உனக்கே தெரியும். போய் சொல்லாம சொல்லி நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. நீ எங்கேயாவது போனா உடனே போன் பண்ணுவேன், சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு கேட்பேன். நீ வீட்ல வந்து பேசிடுறோம். எங்க வீட்ல யாரும் வர மாட்டேன்னு சொல்றாங்க. இவ்வளோ பேசிட்ட அப்புறம் நான் வந்து எங்க வீட்ல நான் வந்ததுக்கு நான் மட்டும் தான் இதுக்கு காரணமே. எங்க வீட்ல வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? எதுக்கோசம் நீ கடைப்பே அந்த நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். என்ன கூப்பிட்டு இல்லையா? நான் கூப்பிட்டுருக்கேன், இல்லைன்னு சொல்லல. நான் கூப்பிட்டுருக்காங்க, நீ என்னோட விருப்பத்தோட தான் பண்ணேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பத்திட்டு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? உன்னை லவ் பண்ண தவிர வேற எந்த தப்பும் கடவுள் சத்தியமா நான் பண்ணதே இல்லை. இந்த வரையும் மனசார உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன துரோகம் பண்ண எப்படா மனசு வந்து? உங்க அம்மா அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்களே, பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாடா, எந்த பிரச்சனையும் என்னால உனக்கு தர முடியாதுடா. ப்ளீஸ்டா, இவ்வளவு கெஞ்ச வயசுல இதுக்கு மேல என்ன செத்து போயிடுவான் உன் குழந்தையோட. எவ்வளவு ஆசைய கற்பனைகளோட இருக்கு, நம்ம நல்லபடியா வாழணும், இந்த பிரச்சனை இல்லாமன்னு சொல்லி என்ன புரிஞ்சுக்கோடா. ப்ளீஸ்டா, என்ன புரிஞ்சுக்கோடா. ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு பிரச்சனை தான் என்ன சொல்லு, அதாவது சொல்லு. உங்க வீட்ல ஏதாவது சொல்றாங்களா? அப்புறம் ஏன்னா பயப்படுற? அது எனக்கு தெரியும், நீ ஊர்ல இருந்து காலைல தான் வந்தேன்னு எனக்கு தெரியும். உன்னை நம்பி தானே நான் இருக்கேன். நீ சொல்லு, என்ன நம்பி இருக்கேன்னு சொன்னியா இல்லையா? சொல்லு, என்ன நம்பி இருக்க இல்லையா? நீ தானே சொன்ன என்ன நம்பி இரு, நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல. அதுக்கோசம் தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தி எப்படி சொன்னியாமே எல்லாத்தையும் ஒண்ணு வந்து ஜன்னம் வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் உங்களே சொல்லியிருக்கேன், உங்களே மட்டும் தான். எதனால நீ சொன்ன போய் சொல்லு, யாருக்கெல்லாம் வேணா சொல்லுன்னு சொன்னேன். அதுக்கோசம் தான் நான் இவ்வளவு இதுல வந்தேன். நான் வரணும்னு எனக்கு தலையெடுத்தா சொல்றேன். நல்லா போய் நான் பார்த்துக்கோ. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது யாரையும் உன்னை தவிர. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவன்கிட்ட சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கோடா, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பிரைனஸ் பண்ணாலும் என் முடியும் மாத்ததா கிடையாது. நம்ம காதல் உண்மை தானே, எல்லாருக்கும் சொல்லு. அசிங்கமா பேசுறாங்க எல்லாமே, அதுக்கு தான் லவ் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. எல்லாமே அசிங்கமா இருக்கு எனக்கு. உண்மையா பேசுடா, உண்மையா பேசுடா. எனக்கோசம் என் மூஞ்ச பார்த்து பேசுறேன். ஏன்டா இப்படி பண்ண? சத்தியமா கூட நான் வாழவே மூஞ்ச பார்த்தா சொல்றேன், சத்தியமா கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லப்பா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் எனக்கு கூட விருப்பம் கம்ப்ளைண்ட் தரத்துக்குள்ள நான் வரல, உன் கூட வாழறதுக்கு கூட வந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீ வேண்டாம், எனக்கு வேணாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து வேணா தண்டனை தருவேன். அவங்க வீட்டுல இப்படிலாம் பேசினாங்கல்ல கூட நான் உன்னை நம்பிதானே இவ்வளவு தூரம் வந்தேன். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்டா, யாரும் எந்த பிரச்சனையும் வராதுடா. ப்ளீஸ்டா, சொல்றது கேளுடா. யார் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா இப்படி எல்லாம் போய் பேசுன்னு சொல்லி? நீ சின்ன பையன்டா, பெரிய ஒரு குழந்தைக்கு அப்பனா ஆயிட்டடா. அது நீதானா? உன்னோட குழந்தை நான் சம்மந்துட்டு இருக்கல, அதுக்காவது எனக்கு சேர்த்து வைடா ப்ளீஸ். நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேடா. எங்க அம்மா வீட்டு கூட நான் போலடா, உன் கூட சந்தோஷமா இருக்கேன். நீ எது கேட்டாலும் நான் கேக்குறேன்டா ப்ளீஸ். இதுக்கு மேல என்னால பேச முடியும், டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் முடியலடா. கொஞ்சம் யோசிய. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல பெரிய விஷயமே இல்லை, உடனே குத்துடலாம். அது ஒண்ணு போய் தூக்கி போடுவாங்க. நீ அங்க உள்ள இருந்து நான் வெளியே இருந்து கஷ்டப்படுற வாழ்க்கை புரிஞ்சுக்கடா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருக்கலாம், யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணி. ஏன்டா இப்படி? உனக்கு பிரச்சனை தான், என்ன ஏன் பயப்படுற கல்யாணம் பண்றதுக்கு? எதனால? அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண? எதுக்கு இந்த மாதிரி பண்ண? எந்த நினைப்புல நீ பண்ண? அது சொல்லு. கல்யாணம் பண்றதுக்கு தானே நன்மையா கூட இருந்த, இப்ப ஏன் பண்ணிக்க மாட்டா சொல்லு. உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். என்னோட சொல்றது கேளு, புரிஞ்சுக்கோ. இதோட கடைசி. இதுக்கப்புறம் நீ பேசுவியா இல்லைன்னு கூட தெரியல. என் கூட பேசி எத்தனை நாள் ஆச்சு? நான் அப்படி இருப்பேன், நான் பேசாம உன் கூட. புரிஞ்சுக்கோடா. நீ தானே சொன்ன உன்னை விட்டு நான் இங்கே போக மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல. அதுக்கோசம் தானே இத்தனை வருஷம் நீ வருவ, கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த நம்பிக்கையில தானே நான் இருந்தேன். நீ ஏமாத்துக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது சொல்லு? எப்படி மனசு வந்தது? கடைசியா கேக்குறேன்டா, இந்த தப்பும் பண்ணல சத்தியமா. நீ கடைக்குல கண்டிப்பா நான் செத்துருவேன், நிஜமா செத்து போயிடுவேன். பரவாயில்லையா? இல்ல நான் செத்து போவா? நான் செத்து போயிடுவா?
நாங்க காதலுக்கு எதிரிங்க கிடையாதுங்க. ஆனா இதை பாத்தீங்களா, அந்த பொண்ணு இவ்ளோ கதறா. இதுக்கு என்ன காரணம்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறது பெண்களுக்கு, சின்ன பெண்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். முறை இல்லாம இப்படி கர்ப்பமாகறதுனாலதான் இவ்வளோ பிரச்சனை. அந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருப்பா. அவரை முடியாதுன்னு அவர் ஒரே அடியா சொல்றாரு, போட்டுன்னு விட்டுருக்கலாம். இப்ப இந்த குழந்தை தான் பிரச்சனை. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அந்த குழந்தையோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறி. இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தானா நாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நாங்க ஆதரவா இருப்போம். அதுதான் எங்களால இப்ப பண்ண முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்